10/10/20 22வது நாள் 22வது அந்த கழுப்பு அமீர் வரைக்கும் பாருங்கள். என்ன சொல்கிறது, டெய்லி சொல்கிறது தான். இவர் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும். அப்படி நிலைமையாகி போச்சு. இன்றைக்கி முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயோட நினைவு நாள். மோடிலாம் அவருடைய பிறந்தநாளை நினைவு நாளை அனுசரித்தார். இன்னைக்கு மோடி பிரதமர் நரேந்திர மோடி, நம்ம ஜனாதிபதி, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம நினைவு கொண்டாடினாங்க, அனுசரித்தாங்க. ஆனால் இது யார் தெரியலையா அவங்களுக்கு? இப்படியான்ற ஒரு மோசமாக போயிட்டார் அன்றைக்கி அவங்களுக்கு. இதுக்கு எதே ஒன்று பண்ணணும். இந்த பிறந்தநாளில் எனக்குள்ள அதான் வருங்க, மனசுக்குள்ளே பயங்கரமான வெறியாகுது. வெளியே காட்டுறேன், இது பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முரடன் ஆகிறது நீங்கள் தான். முரடன்னா முரடன் இல்லை, என்னை ஒரு மொட்டமாக ஆகிறது நீங்கள் தான். எந்த சப்போர்ட்டும் ஆதரவு இல்லாமல் என்னை ஒரு இவரை குரடனாக பண்ணுறீங்க. இவரை குரடனாக பண்ணுறீங்க நீங்கள். இதை கொண்டு போகிற நினைக்கிற அந்த பையன் எதை பண்ணுறான்னு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களா நீங்கள்? எத்தனை கோடி இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்? 8 கோடி பேர் மேலே இருப்போம். நம்ம கொஞ்சம் பேர் கூட லைக் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சு கொண்டு போங்க. நிறைய சேனல் இருக்குல்ல, அந்த சேனலுக்கு படி கொடுங்க. என்ன தம்பி உன் பிரச்சனைன்னு எனக்கு கேட்க வரட்டும். அவங்களாம் பண்ண மாட்டாங்க. நான் என்கிட்ட சொல்கிறேன், ஏதோ நான் பெருசாக பண்ணுறதுக்கு ஃபுல் ஆதரவு வருங்க. 22 நாள் ஆகி போச்சுடான்னா 50 நாள் தாண்டா இருக்குது. இப்படியே கும்பிட்டுருந்தா மறுபடியும் 4 வருஷம் போன மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. நான் பைத்தியக்கார மாதிரியே பேச வைக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படியாண்ட ஆளை உடம்பு மறந்து போச்சு. ஏதோ பெருசாக அடுத்த 100 வருஷம் மறக்க முடியாது, 1000 வருஷம் மறக்க முடியாத அளவு இவர் பேர் அந்த நாள் வந்தால் இவருடைய நினைவு நாள் தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அவருடைய வரலாறு நம்ம பெருசாக கொண்டு போய் அந்த நாட்களில் சேர்த்தணும். நம்ம அந்த நாட்களில் வர்ற நாள் ஒவ்வொரு நாள் எந்த நாளுமே பிறந்த நாள், நினைவு நாள், அந்த நாள் லீவு நாளாக அரசாங்கத்துக்கு பெரிய நாளாக கொண்டு போய் சேர்த்தணும். ஆனால் இவர் சொல்லிட்டு போயிட்டார், என்னுடைய பிறந்த நாள் நினைவு நாளாக லீவ் விட்டுறாதீங்க, பண்ணிடாதீங்கன்னு. அதுதான் அவங்க தான் பெரிய தவறு பண்ணிட்டு போயிட்டாரு. அதை சொன்னாங்க, நீ யாருப்பா ஒன்று நாங்கள் பார்த்து கண்டுக்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டாங்க. இன்றைக்கி லீவ் விட்டுருந்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாலுக்கு வரலாறு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அப்துல் கலாம் லீவு, இன்றைக்கி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவோட லீவு, இன்றைக்கி அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி போய் குழந்தைங்க கேட்டால் யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க உலகத்தில். ஆதரவாக இருந்தாடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பில் போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் பண்ணி விடுங்கடா. தப்பாக போகிறான். நீ தப்பான ஒரு வார்த்தை போட்டான் பார்க்கலாம். ஏன்னா கேட்குறான், ஒரு 2 பேர் தான் கேட்டானுங்க. மீதி சும்மா ஏதாவது பாப்பானுங்களாட்டங்கிறது சும்மா லைக் போகிற மாதிரி. அந்த தப்பை சுற்றி காட்ட மாட்டீங்க. அதுதான் போடுறேன்னு தெரிஞ்சதான் போடுறேன். நான் பார்க்கலாம் சொல்லுவாங்களான்னு. தப்பாக போட்டால் தாண்டா நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. கேட்டால் தாண்டா 4 பேர் பார்க்குறான்னு தெரியும். ஓ அப்பா, எந்த அளவு ஆதரவு பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.